குமாரசாமியின் ஒன்றுவிட்ட அக்காள் மகளுக்கு திருமணம். திருமண மண்டபம் நிரம்பி வழிந்தது. சாப்பாடு கூடத்தில் நின்றிருந்த அக்கா அருகில் சென்றார் குமாரசாமி. வாப்பா தம்பி, ரொம்ப சந்தோஷம். வரமாட்டியோன்னு நினைச்சேன். என்னக்கா நீ, உன் கையால எவ்வளவு சோறு சாப்பிட்டிருப்பேன். பொண்ணும் மாப்பிளையும் ஜோடி பொருத்தம் சூப்பர். எந்த ஊரு? திருநெல்வேலி பக்கம். சரி, எங்க சம்சாரம்? ஊர்ல ஒரு கல்யாணம்க்கா. சரிப்பா, டிஃபன் சாப்பிட்டியா? இதோ என்று பந்தியில் உட்கார போனார் குமாரசாமி. வரிசையில் மணப்பெண்ணின் தாய் மாமன் மாதவன் சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டு சற்றென்று திரும்பினார். என்ன தம்பி, சாப்பிடல? கையை கழுவிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி வெளியே வந்தார். திருமண கூடத்தில் சிரிப்பும் கும்மாளமும் ஆக்கிரமித்திருக்க ஓரமாக நாற்காலியில் அமர்ந்தார் குமாரசாமி. நாதஸ்வரம் மங்களகரமாக முழங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று எல்லா சத்தங்களையும் மீறி பின் வரிசையில் ஒரு சலசலப்பு. திரும்பி பார்த்தார் குமாரசாமி. ஆஜானு பாகவான நபர் மற்றொரு நபரின் சட்டை காலரை பிடித்து அடிக்காத குறையாக, மச்சான்னு பார்க்க மாட்டேன், வகுந்துடுவேன். யாருடா உங்ககிட்ட மரியாதையை எதிர்பார்த்தாங்க? பெருசா விசாரிக்கிற? அப்பவே நினைச்சேன் இங்க வந்தா உன் முகத்துல முடிக்கணுமேன்னு. எனக்கு வாச்சாலே ஒருத்தி, அவ சொல்லி அனுப்புனா. பார்த்தா 4 கேள்வி கேளுன்னு. தோ பாரு, காசு பணம் இருக்குன்னு ஆடாத, அழுகி செத்துடுவ. என் சாமம் பழிக்குதா இல்லையான்னு பாரு. வெள்ளை வேட்டி சட்டையோட வந்துட்ட கல்யாணத்துக்கு. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாதவன் பிடியில் மாட்டிய நபரின் கண்களில் கோபம் கொப்பளித்தாலும் கொஞ்சம் மிரண்டுதான் போனார். என்ன மாமா, 4 பேர் முன் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நாம பேசி எத்தனை நாளாச்சு? பதிலுக்கு கோபப்படாமல் கேட்டார். அதற்குள் சிலர் அவர்களை விலக்கி விட்டனர். குமாரசாமி இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார் மாதவன். அதை தவிர்க்கும் பொருட்டு கத்திய நபரிடம் சென்று தோள் தட்டி அரவணைத்து வேறு வரிசைக்கு அழைத்து சென்றார் குமாரசாமி. உடம்பு படபடக்குது, யாராவது கொஞ்சம் காஃபி கொண்டாங்களே, பக்கத்தில் உள்ளவரிடம் கேட்டார் குமாரசாமி. கொஞ்ச நேரம் குமாரசாமியும் பேசவில்லை, அந்த நபரும் பேசவில்லை. காஃபி வந்தது. வேண்டாம் என்று மறுத்தார். அவரின் தாடை நரம்புகள் துடிப்பதை பார்த்த குமாரசாமி காஃபியை வற்புறுத்தி கொடுத்தார். சில மடக்குகள் குடித்தவர் தலை குனிந்து சிந்தித்தார். அவருடைய எண்ண ஓட்டத்தை மாற்ற, என் பேரு குமாரசாமி, கல்யாண பொண்ணோட உன்னை விட்ட தாய்மாமன். நீங்க? நான் வேலுமணி, மாப்பிள்ளையோட உறவு. என்ன இருந்தாலும் நான் அப்படி நடந்திருக்க கூடாது. சின்ன பசங்க மாதிரி சட்டையை பிடிச்சு கத்தி சுத்தி உள்ளவங்களை எல்லாம் பார்த்து நீங்க என்ன தப்பா நினைச்சீங்களோ என்றார் வேலுமணி. கண்டிப்பா இல்ல. சில பேர் உணர்ச்சியை காட்டிக்க மாட்டாங்க. நீ மறைக்க தெரியாத வகை. ஆனா ஒரு விசேஷத்துல இது மாதிரி நடக்க கூடாதுதான். மென்மையாக அவருக்கு புரிய வைத்தால் குமாரசாமி. உங்களை அண்ணனா நினைச்சு சொல்றேன். பணம் இல்லாதப்போ ஒண்ணு, பணம் இருக்கிறப்போ ஒண்ணுன்னு நாக்கு புரண்டு பேசுது. ஏன் சார் உலகம் இப்படி சுயநலமா மாறிடுச்சு? பாதிக்கப்பட்டவனுக்கு தானே தெரியும் இது மாதிரி ஆளோட செயல் தந்த வழி. வேலுமணி சொல்ல ஓரளவுக்கு இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று புரிந்தது குமாரசாமிக்கு. ஆனால் ஏதும் பேசவில்லை. இந்த பையன் என் சொந்த மச்சான். ஸ்கூல்ல படிக்கும் போது அவனோட அக்காவை கட்டிக்கிட்டேன். கூட பிறந்த தம்பி ஆட்டம் பாத்துக்கிட்டேன். எனக்கு பொண்ணு பிறந்தா. நானும் மனைவியும் இவனையே மாப்பிள்ளையா நினைச்சோம். மாமனார் மாமியாரும் ஒத்துக்கிட்டாங்க. இவன் கூட அப்ப மறுத்து பேசுனதில்ல. ஆனா பயலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. ரொம்ப மாறிட்டான். நடுவுல பெரியவங்களும் போய் சேர்ந்தாங்க. இவனுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்ல. வேலை பாக்குற பொண்ணுதான் வேணும்னு வேற இடத்துல போனான். சரி விதின்னு விட்டேன். அந்த மகாராசி என்ன சொன்னாலோ தெரியல. இது எங்க அப்பா வீடு, கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். பொண்ணுக்கும் சொத்துல உரிமை உண்டுன்னு சட்டம் பேச எனக்கு பிடிக்கல. மரியாதை இல்லைன்னு வெளியேறிட்டேன். இத நன்றி இல்லைன்னு சொல்றதா இல்ல நம்பிக்கை துரோகம்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா அவன் மேல கோபம் மட்டும் குறையல. நான் பண்ணின பாவம் இது மாதிரி கல்யாணத்துல பார்க்க வேண்டியிருக்கு. நானே முகத்தை திருப்பிக்கிட்டாலும் வந்து அக்கா சௌக்கியமானு கேட்டு நடிக்கிறான் இந்த நாசக்காரன். நான் கோபப்படுறது நியாயம்தானே என்றார் வேலுமணி. சிரித்தார் குமாரசாமி. கண்டிப்பா நியாயம்தான். அது மட்டும் இல்ல, அதிகபட்ச தண்டனை தரணும் என்றார். என்ன சொல்றீங்க? தண்டனையா? ஆமா வேலுமணி, இப்ப நீங்க கோபப்பட்டீங்களே, இது தண்டனை இல்ல. இதால உங்க உடம்புக்கு தான் கெடுதல். நான் சொல்ற தண்டனை உங்க மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது. கொஞ்சம் நார்மலாகி சிரித்தார் வேலுமணி. அது என்ன தண்டனை? இங்க கல்யாண பொண்ணுக்கு சொந்த தாய்மாமன் ஒருத்தர் இருக்காரு. எனக்கு ஒண்ணு விட்ட தம்பி. அவரும் நானும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம். 2 பேரும் ஆளுக்கு 20 லட்சம் போட்டோம். கஷ்டப்பட்டு தான் புரட்டி கொடுத்தேன். ஆனா விதி, ஒரே வருஷத்துல என் மனைவிக்கு நோய் வந்தது. வேற வழி இல்லாம கம்பெனி லாபத்துல தம்பி கிட்ட சொல்லி சிறு தொகையை கடனா எடுத்துக்கிட்டேன். ஒரு கட்டத்துல சில பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்னை கம்பெனியிலிருந்து விலக்கிட்டான். கடைசியில நான் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நின்னேன். வாடகை வீடு. அவன் நினைச்சிருந்தா எனக்கு கொடுத்த பணத்தை கடனா நினைச்சு வட்டியோட திரும்ப வாங்கி என்னை கம்பெனியிலே வச்சிருந்திருக்கலாம். ஆசை, பேராசை என் நிலைமைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். அவமானப்பட்டு ஏமாந்தவன்னு பட்டம் வாங்கணும் தான் மிச்சம். ஆனா அப்புறமா வேற தொழில் பண்ணி இப்ப நல்லா இருக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, அவன் மேல கோபப்படல. ஆனா அவனுக்கு தண்டனை தரணும்னு நினைச்சேன்.
நினைச்சேன் என்றார் குமாரசாமி. கோபம் வரல, ஆனா தண்டனை புரியலைங்க என்றார் வேலுமணி. நீங்க எங்க வீட்டு பிள்ளை படம் பார்த்திருக்கீங்களா? சம்பந்தம் இல்லாமல் கேட்டார் குமாரசாமி. பார்த்திருக்கேன் என்றார் வேலுமணி. சரி, அந்த படத்துல எந்த காட்சி உங்களுக்கு பிடிக்கும்? எம்ஜிஆர் பாடிக்கிட்டே நம்பியார சாட்டையா அடிக்கிற காட்சி எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பிடிக்கும். வெரி குட். அந்த படத்துல அதுதான் பிடிச்ச காட்சி இல்லையா? ஆமா. சரி, அதே படத்துல மற்ற எவ்வளவு காட்சிகள் வரும், அதுல எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சில காட்சிகள் போர் அடிக்கலாம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி ஞாபகம் வரும்? ஏன் அதை ஞாபகம் வச்சுக்கணும்? நமக்கு பிடிக்காத காட்சி எப்படி நம் மனதில் தங்கும் என்றார் வேலுமணி. அப்ப வாழ்க்கையில நமக்கு பிடிக்காதவங்களை பத்தியும் பிடிக்காமல் நடந்த சில நிகழ்வுகள் பத்தியும் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? புரியுதா வேலுமணி என்று கேட்டார் குமாரசாமி. புரியுது, ஆனா சினிமா வேற, வாழ்க்கை வேற தானே. ஒரு சினிமாவுக்கே மதிப்பு கொடுத்து பிடிச்சத ஞாபகம் வச்சுக்கிட்டு பிடிக்காத காட்சிகளை மறக்கிறோம்னா வாழ்க்கையில மன நிம்மதிக்கும் உடல் நலத்துக்கும் ஊறு விளைவிக்கும் பிடிக்காத நபர்களை பிடிக்காத விஷயங்களை ஏன் மறக்க கூடாது என்றார் குமாரசாமி. வேலுமணிக்கு புரிந்தது. எனக்கு ஏற்பட்ட அந்த சோகத்துக்கு அப்புறம் என் தம்பியை பத்தி பேசுறதே இல்ல, நினைக்கிறதும் இல்ல. சொல்லப்போனா அவனை ஒரு பொருட்டா நினைச்சு என் நேரத்தை செலவழிக்க மாட்டேன். நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம். இது போல ஒரு புது நிகழ்ச்சியில பார்த்தா கண்டுக்காம நகர்ந்துடுவேன். இப்ப கூட பாருங்க, தம்பிய பார்த்ததும் விலகி வந்துட்டேன். காலம் பூரா அவனை நினைச்சு கோபப்படுறது, நியாயம் கேட்கறன்னு பொது இடத்துல அவனை முறைக்கிறது, பாக்குறவங்க கிட்ட அவனை பத்தி புறம் பேசுறது, அவனுக்கு கெட்ட பேரு வரணும்னு மனசுக்குள்ள திட்டம் போடுறது, இப்படி நான் என் நேரத்தை அந்த கெட்டவனுக்காக ஒதுக்குறது சரியா? சி, இவன் எல்லாம் ஒரு மனுஷனானு நினைச்சு விலகிறது சரியா? அவனை ஒரு புழுவா கூட நினைக்காம இருக்கிறது தான் நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. சம்பந்தப்பட்டவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க. யாருக்குமே ஒரு பெரிய அவமானம்னா அது மத்தவங்க தன்னை மதிக்காம போறதுதான். வேண்டாத விஷயங்களை நினைக்கிற நேரத்துல நம்ம முன்னேற்றத்தை பத்தி நினைக்கலாமே. புரிஞ்சுக்குங்க வேலுமணி என முடித்தார் குமாரசாமி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப வருஷமா இது என் புத்திக்கு எட்டல. நினைக்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. எதுக்கு இந்த புழுக்களை பத்தி நினைச்சு நேரத்தை வீணடிக்கணும்? வேறு வழி இல்லாம எங்கேயாவது பார்க்க நேர்ந்தா புதுதாள் மாதிரி கடந்து போயிடணும். அப்படியும் பேச நேர்ந்தா கடமைக்காக இரண்டொரு வார்த்தை பேசிட்டு போக வேண்டியதுதான். அதுதான் நாம கொடுக்கிற தண்டனை என்றார் வேலுமணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலாம், மறக்காம லைக் பண்ணிடுங்க. பூரங்கம் டீச்சர் அம்மாவுக்கு ரொம்ப முடியல, போன் வந்துச்சு. எப்படியும் போயாகணும். அவங்க தான் எனக்கு இந்த பேரு வச்சவங்க. போன தடவை போனப்ப கூட லட்சுமி விலாஸ் அல்வாவும் தேன் குழலும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். கண்ணீரோட வாங்கிக்கிச்சு. பேராண்டி, உனக்கு பெருசா ஒன்னும் நான் பண்ணலையே, ஏன்டா என் மேல பாசத்தை வச்சிருக்க? நான் நிறைய செஞ்சவங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க, உனக்கு அவ்வளவா செஞ்சது இல்லையேடா. நீ நல்லா இருக்கணும் சாமி, முன்னையும் நீ பின்னையும் போயிட்டு வான்னு வழி அனுப்புச்சு. பூர்ணா அம்மாய்க்கு பூர்ணம் டீச்சருக்கும் ஒரே பேரு தான் ஒற்றுமை, மீதி எல்லாம் வேற மாதிரி. டீச்சர் எப்பவும் காவி இல்ல வெள்ளை சேலை தான். வெள்ளை ரவிக்க கஞ்சி போட்டு அயன் பண்ணி நீட்டா கட்டி இருப்பாங்க. அம்மாயி நாட்டு சுங்கடி சேலை, வெள்ளை ரவிக்க கழுத்துல ஒரு செயின், காதுல ஒரு பாம்படம் போட்டிருக்கும். டீச்சர் காது வெறுமனா இருக்கும். டீச்சர் நல்ல சிவப்பு, கையில பச்சை குத்தி இருக்கும். அம்மாயி நல்ல கருப்பு, பச்சை குத்துனது தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுறு. இம்பட்டுக்கும் டீச்சர் வேற சாதி. அம்மாயிக்கும் அது ஒரு விஷயமா படல. டீச்சர் வேலை பார்த்தது முஸ்லிம் பள்ளிக்கூடத்துல, அதனால பாய்மார்கள் எல்லாம் மரியாதை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டு பொம்பளைகள் எல்லாம் நல்ல பழக்கம். அதே மரியாதை அம்மாய்க்கும் கிடைக்கும். ஏன்னா டீச்சர் தங்கி இருக்கிறது அம்மாயி கொடுத்த வீட்டுலதான். மாச கடைசியில யூனியன் ஆபீஸ்ல சம்பளம் வாங்கிட்டு வந்தா டீச்சர் தனித்தனியா பிரிச்சு கவர்ல போட்டு வச்சிருவாங்க. தனக்கு செலவுக்கு, கோயிலுக்கு, அப்புறம் கேட்கறவங்களுக்கு கொடுக்க, சேம்புக்கு கொஞ்சம். இவங்க 2 பேரும் சம்பளம் வாங்கின மறுநாள் மதுரைக்கு போய் அம்சவல்லி ஹோட்டல் பிரியாணி, சிந்தாமணி தேட்டர்ல படம், அப்புறம் லாலா கடை அல்வான்னு வீடு திரும்ப ராத்திரி ஆயிடும். நான் ஊருக்கு போனா முதல்ல டீச்சரை பார்க்கணும். நேர அம்மாயி பார்க்க போனா டீச்சர் கோச்சுக்குவாங்க. அப்ப நான் 2வது தானா, எனக்குன்னு பேரன் தான் இப்படி போவானான்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிடும். டீச்சருக்குன்னு யாரும் இல்ல, அவங்க கல்யாணம் சரியா அமையல, அதனால தாலியை அறுத்து போட்டுட்டு வந்துட்டாங்கன்னு அம்மாயி சொல்லும். அவங்க புருஷன் எப்படி இருப்பாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. மத்தபடி அம்மாயி கிட்ட காசு கொடுத்து உன் குடும்பம் தான் என் குடும்பம், இன்னைக்கு எல்லாத்துக்கும் நல்லது பொல்லது சமைச்சு போடுன்னு கறி மீன் கோழின்னு சமைச்சு சொந்தங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட வச்சு ரசிக்கிற திருவிழா அடிக்கடி நடக்கும். எனக்கு 11வது பரீட்சைக்கு டீச்சர் பேனா கொடுத்து இதுல பரீட்சை எழுதுடான்னு சொன்னாங்க. நல்ல மார்க்ல பாஸ் பண்ணி அந்த பேனாவை திருப்பி கொடுத்துட்டு, ஏன்னா அது அவங்களோட ராசியான பேனா. வர அல்வாவோட போய் பார்த்தேன். காலில் விழுந்து கும்பிட்டப்ப துண்ணூறு பூசி நல்லா வருவடான்னு சொல்லி 10 ரூபாய் கையில கொடுத்து எதனாச்சும் வாங்கி சாப்பிடுனாங்க. ஆனா அதை பத்திரமா நான் வச்சுக்கிட்டேன். அடுத்த பிஎஸ்சி பரீட்சைக்கும் பேனா வாங்க போனேன். அந்த பேனா அப்ப அவங்க கிட்ட இல்ல, வருத்தப்பட்டாங்க. வாங்கிட்டு போன யாரோ திருப்பி கொடுக்கலையா, அதுக்கே அவங்க முகம் வாடி போச்சு. அதனால என்னவோ அந்த பரீட்சை சரியா நான் எழுதல. வேலை கிடைச்சவன முதல்ல போய் டீச்சரை தான் பார்த்தேன்.
50 ரூபாய் கையில கொடுத்து சாமி முன்னாடியும் நீ பின்னாடியும் போயிட்டு வான்னு வழி அனுப்புனாங்க. ராத்திரி எதனாச்சும் தின்பண்டம் வாங்கிட்டு வந்தா பிள்ளைக தூங்குனாலும் எழுப்பி கொடுக்க சொல்லுவாங்க. கேட்டா ஈமான் துடிக்கும்னு சொல்லுவாங்க. கந்த சஷ்டிக்கு விரதம் வெறும் பாலும் பழமும் ஒரு வேளைக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தீவிர முருக பக்தர். வீட்டுல முருகன் படம் மாத்திரம்தான் இருக்கும். யாரும் அவங்க கிட்ட படிச்ச ஒரு முஸ்லிம் பையன் அவங்களுக்கு முருகன் பாடல்கள் ரெக்கார்டும் அதை பிளே பண்றதுக்கு பிளேயரும் வாங்கி கொடுத்தத பெருமையா சொல்லுவாங்க. ஊர்ல நடக்கிற குடும்ப சண்டைகளுக்கு தீர்ப்பு சொல்லும் நாட்டாம அவங்கதான். அதுக்கு அங்க இருக்கிற எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை சரியான முதுகு வலி. அப்ப என்னைய கூப்பிட்டு மிதிச்சு விட சொன்னாங்க. நான் எப்படி டீச்சரை போய் மிதிக்கிறதுன்னு மாட்டேன்னு சொல்லிட்டேன். இது வைத்தியம் தப்பில்ல. நாங்க மிதிச்சவன்னா வலி போயிடுச்சு. நீ பலருக்கு நல்லது செய்ய பிறந்தவன்னாங்க. அவங்களே ஒரு வைத்தியர் மாதிரி தான் பல பேருக்கு பிரசவம் அவங்களே பார்ப்பாங்க. அதுக்குன்னே ஒரு பெட்டி வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன வைத்தியம் பார்ப்பாங்க. ஊருக்கு கிளம்பி போய் டீச்சரை பார்க்க போனேன். அவங்கள அங்க சொந்தக்காரங்க வெம்படியா தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன ரூம். அதுல ஒரு தலகாணி, கோரப்பாய், லேசான கவுன் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு சுருண்டு படுத்திருந்தாங்க. முடமுடப்பான கஞ்சி போட்ட வெள்ளச்சேலையில மிடுக்க பார்த்த அவங்க அந்த கோலத்துல பார்க்க முடியல. எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அவங்க சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பார்த்தாங்க. முடியாம சிரிக்க முயற்சி பண்ணுனாங்க. அல்வா வாங்கிட்டு வரலையான்னாங்க. வீட்டுல இருந்தவங்க கண்ணை காமிச்சு அதெல்லாம் கொடுக்க கூடாது, சேராதுனாங்க. அப்ப டீச்சர் சொன்னாங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க கொடுனாங்க. நான் ஆரஞ்சு பழங்கள் தான் வாங்கிட்டு போயிருந்தேன். போய் அல்வா வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு தலகாணிக்கு கீழே இருந்து காசு எடுத்து கொடுத்தாங்க. நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். வேணாம், அடுத்த தடவை வாங்கிட்டு வா, உசுரோட இருந்தா சாப்பிட்றேன், முருகன் அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும் நாங்க. வழக்கம் போல சொன்னாங்க. சாமி முன்னாடியும் நீ பின்னாடியும் போயிட்டு வான்னாங்க. கும்பிட்டுட்டு கிளம்புனேன் கண்ணீரோட. அடுத்த ஒரு வாரத்துல இறந்துட்டதா அம்மாயி சொல்லுச்சு. உடனே அடக்கம் பண்ணிட்டதா சொன்னாங்க. அடுத்த தடவை ஊருக்கு போனப்ப அவங்க இருந்து வீட்டு திண்ணைய பார்த்தேன். அவங்க அங்க உட்கார்ந்துட்டு சாமி முன்னாடியும் நீ பின்னாடியுமா போயிட்டு வான்னு சொல்லுற மாதிரி இருந்துச்சு. கண்ணீரை அடக்க முடியல, துடைக்கவும் தோணல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு. அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.